பெற்றோர்களின் பொறுப்பு. என்னை வளர்த்த முறை பற்றி கடவுளுக்கு கணக்கு கொடுப்பதற்காகத்தான் என் பெற்றோர் அங்கே இருந்தார்கள் என்பதை அந்த நேரத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். தங்கள் பிள்ளைகளை குறித்து அனைத்து பெற்றோரும் கடவுளுடைய தீர்ப்பில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். யார் முதலில் இறக்கின்றார்கள், பிள்ளையா பெற்றோரா என்பது ஒரு பொருட்டல்ல. ஏனெனில் அங்கே காலங்கள் கிடையாது, எப்போதுமே நிகழ்காலம் மட்டுமே. தங்கள் பிள்ளைகளை வளர்த்த விதம் குறித்தும் அந்த பிள்ளைகளின் வாழ்வில் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள நேர்மறையான தாக்கங்கள் குறித்தும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கப் போகிறார்கள். நான் சிறந்த பெண்ணியவாதி ஆயினும் நான் ஒரு பெண் என்பதற்காக முதன்முறையாக மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் ஆண்கள்தான் அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆண்களுக்கு அதிகமான பொறுப்பையும் அதிகாரத்தையும் கொடுத்திருப்பதால் அவர்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பது எவ்வளவு கடினம். தங்கள் குழந்தைகளை அவர்கள் அன்பு செய்ய வேண்டுமென்று அவர் எதிர்பார்க்கின்றார். தங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் வன்முறையை பதிக்க அல்ல, மாறாக சரியான பாதையில் வழிநடத்த தூய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தந்தை தன் குழந்தைகளின் உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற நேர்மறையான தாக்கங்களை யாராலும் அழிக்க முடியாது. நீர் ஏன் உண்மையான கத்தோலிக்கராய் வாழவில்லை? நீர் உண்மையான கத்தோலிக்கராய் வாழ்ந்திருந்தால் மகள் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டாளே. நீர் ஏன் தினமும் அவளை ஆசீர்வதிக்கவில்லை? மகளுக்கு நீர் இன்னும் கொடுத்துக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நினைத்து பாரும். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்திருந்தால் அவள் இங்கு வந்திருக்க மாட்டாளே. மகளுக்கு நீர் ஏன் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் என் தந்தையிடம் கேட்கப்பட்டன. என் தந்தை வேலைக்கு போவதும் பணம் சம்பாதிப்பதும் குடும்பத்தை காப்பாற்றுவதும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதும் மற்றும் அவர்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுப்பதும் தான் ஒரு நல்ல தந்தையின் கடமை என்று நம்பிக்கொண்டிருந்தார். குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதும் அவர்களை வளர்ப்பதும் என் தாயின் கடமை என்று நினைத்துவிட்டார். தொடர்ந்து என் தந்தையிடம் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டன. மகளுக்கென்று சிறிது நேரம் ஒதுக்கி அந்த நாள் முழுவதும் அவள் எப்படி இருந்தாள், என்னவெல்லாம் செய்தாள் என்று நீர் செவி கொடுக்கவில்லை. அவள் தவறு செய்யும்போது ஏன் திருத்தவில்லை? கேள்விகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. மகள் ஏன் பொய்யரானாள்? ஏனெனில் அவளுக்கு 5 வயது நடக்கும்போது எப்படி பொய் சொல்ல வேண்டுமென நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். மற்றவர்கள் உம்மிடம் பணம் வாங்க வீட்டிற்கு வந்தபோது நீர் வீட்டில் இல்லை என்று மகளை சொல்லச் சொல்லி அவளை பொய்களின் தகப்பனான அலகையின் பிள்ளையாக்கினீர். மகள் ஏன் பெண்ணியவாதியானாள்? உம்முடைய குடிப்பழக்கத்தாலும் தகாத செயல்களாலும் பாதிக்கப்பட்ட மகள் ஆண்கள் மீது வெறுப்பும் கோபமும் கொண்டவளாக மாறினாள். தொடர்வோமா நண்பர்களே?